ஹாய் guys, welcome to my channel. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எலஸ்ட்ரேட் சாப்டர் 26 மட்டும் பார்க்க போகிறோம். அண்ட் 26 மட்டும் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 27 30 வரைக்கும் ஒரே இதில் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த இது மட்டும் ஒரு வீடியோ மட்டும் வரப்போகுது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெரிய சாப்டரு. ஸோ டேரெக்டாக வந்து நம்ம சாப்டருக்கு போயிடலாம். ஸோ அந்த சாப்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேர்மனோட அசிஸ்டன்ட் கோ இருக்காங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, ஆர் யூ ஓகேவான்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அதுக்கு வந்து நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறேன், எஸ் நான் ஓகேண்ணா, அதேமாதிரி நான் சண்டை போடணும்னு நான் எதிர்பார்க்குறேன், இன்னும் நான் சண்டை போட முடியும் அப்படின்றான். ஸோ உடனே வந்து அவன் சேர்மேனோட அசிஸ்டன்ட் இருக்கானா, அவனோட மைண்டில் என்ன நினைக்கிறான்னா, ஓகே இவன் பவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜின்ஸ்கே வந்து உண்மையாகவே அவன் அட்டாக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டைம் சீரியஸாக அட்டாக் பண்ணான். பட் இருந்தாலும் வந்து நம்ம ஜின்வோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்கான். அதே மாதிரி இல்லை எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல, அவன் பாடி வந்து குட் ஷேப்பாக இருந்தாலும் அவன் எப்படி வந்து அந்த இம்பேக்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும், இல்லை அவன் உண்மையாகவே வந்து அவன் டிஃபெண்ட் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறான். இப்போ வந்து அவன் என்ன நினைக்கிறான், சேர்மன் அசிஸ்டன்ட் உண்மையாகவே வந்து எனக்கு இப்போ ஆசையாக இருக்குது, அவனோட நான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான். யார் அந்த அசிஸ்டண்ட்டு. என்னடா வெறியாகிற திடீர்ட்டு இவன்லாம் வந்து நல்லவனாட்டு பேசிக்கிட்டு இப்போ என்ன நீயும் வந்து அவன் கூட அவன் பவர் எவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த அளவுக்கு வந்து எல்லாம் இம்ப்ரெசிவ் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஜென்ஸ்கே இருக்காரு, அவன் என்ன நினைக்கிறான், யாரா இந்த பையன் உண்மையாகவே நான் வந்து அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நேரத்துக்கு வந்து மயக்க போட்டு வந்துருக்கான், ஆனால் இன்னும் எந்திரிச்சு நிற்கிறானு. உண்மையாக பவர் வந்து ஸ்பீடு பவர் தானா, இல்லை ஸ்பீடு பவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லாமல் அவன் டிஃபெண்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏகப்பட்டே தான் இருக்கான். சரி அதை பற்றி எல்லாம் நினச்சா வந்து யூஸ்ஃபுல்லாக இப்போ சண்டை போட வேண்டியதான். சரி ஓகே, நீ வந்து இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா இதுமாதிரி நான் அட்டாக்கை வந்து ஃபுல் பவரே நான் பண்ணலாம், ஏன்னா நீ வந்து தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திருப்பி அட்டாக் பண்ணுறான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ஸ்க்கு வந்து திருப்பி அவன் வந்து இந்த அசிஸ்டன்ட் இருக்கானா திருப்பி அவன் வந்து எப்பயுமே இந்த எல்லா அனிமேலையும் நடக்கிறது தான். விட்டாச்சு வந்து சாஸ்கே சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் அவன் பேர் நான் மறந்துடுச்சு, ஒயிட் கலரில் ஒருத்தர் இருப்பானே, ஐயோ பிளான்ட் காய். ஸோ அவன் பேரே மறந்துடுச்சு, ஜென்ஸு அவன் பேர் என்னவோ ஜென்ஸ்டு புடிஸ்டுன்ட்டு தான் இருக்கும். ஒயிட் ஜஸ்ட்டு அவனும் வந்து இந்த மாதிரி தான் கமெண்டேட்டிவ் பண்ணிட்டு இருப்பான். ஓ இவன் அப்படி சொல்கிறான், இட்டாச்சி இப்போ வந்து அமட்ராஸ் யூஸ் பண்ண போகிறாரு வா அப்படி சொல்லிட்டு அவர் மாதிரி கமெண்டேட்டிவ் அப்படி அந்த ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் வந்து அந்த மாதிரி தான் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் வந்து பேசிட்டு இருக்கான். நம்ம பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு, இவரு இன்க்ரீஸ் பண்ணிட்டா அவரு இன்க்ரீஸ் பண்ணிட்டா சொல்லிட்டு நான் அதுக்கு தான் நான் இருக்கா தானே, நீ எதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ யா அதில் வந்து அந்த கோ என்ன சொன்னால், திருப்பி ஜின்ஸ்கே வந்து அவன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து நான் வந்து எப்படி ஜின்வோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோ இருக்கான அவன் சொன்னால், ஓகே இதோட சரி இந்த மேட்ச் நம்ம முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், அதே மாதிரி வந்து இது ரொம்ப டேஞ்சரஸ் இனிமேல் அலோவ் பண்ண சாரின்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் என்ன சொன்னால், இல்லை அதெல்லாம் இல்லை, நான் இன்னும் ஏன்னா சண்டை போட முடியும், ப்ளீஸ் என்னை அலோவ் பண்ணுங்க. ஜென்ஸ்கே வந்து அவன் பவர் ஒன்றும் யூஸ் பண்ணல, ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணல, பட் ஈவன் அவன் பண்ணானே வந்து நீ ரொம்ப சீரியஸாக வந்து அவுட் ஆகிடுவேன் அப்படின்றான். ஸோ வந்து நம்மளோட ஜின்வோ தானே, அது வந்து அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் யூஸ் பண்ணுறான், யார் அவன் நினைக்கிறான். ஸோ வந்து நம்ம கையில் வந்து சொல்கிறான், ஆமாம் அவன் கண்டிப்பாக அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணல, ஏன்னா ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஜின்வோ வந்து தோற்று போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். ஸோ அவனே கையில் என்ன நினைக்கிறான், இப்போ என்ன பண்ண போகிறேன் ஜின்வோ, நீ உண்மையாக கிவ் அப் பண்ண போறியா இல்லை இன்னும் சண்டை போட போறியா சொல்லிட்டு கேட்பான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜின்வோ என்ன சொன்னால், ஓகே நான் உண்மையாக நான் சண்டை போட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் அவன் சொல்கிறான். உடனே வந்து நம்ம அசிஸ்டண்ட்டுக்காக அவன் அவன் வந்து உண்மையாகவே ஓகேவா அப்படின்றான். ஆமாம் எனக்கு உண்மையாக ஓகே, நான் வந்து சண்டை போட்டே ஆகணுன்றான். ஸோ உடனே வந்து நம்ம ஜென்ஸ் கேட்குறான், அவனும் என்ன நினைக்கிறான், ஆட்டாடாடா இந்த பையன் எனக்கு உண்மையாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் சண்டை போடணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கானே, அதேமாதிரி அவன் வந்து இவ்வளோ ஆசைப்படுற சண்டை போடணுன்றனால நானும் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து இவன் ஜின்வோ இருக்கான், ப்ளீஸ் நாங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறோன்றான். உடனே வந்து நம்மளோட சேனல் இருக்காங்க, அதேமாதிரி அவனும் என்ன சொல்கிறான்னா, அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆசைப்படுறோம் அதுமாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஜென்வோ வந்து வில் டூ பெட்டர் தென் யூ திங்க்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்றான். என்னது சேர்மன் வந்து இந்த வார்த்தை சொல்கிறாடா, இனிமேல் சேர்மன் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணான்னா உண்மையாகவே ஜின்வோ கிட்ட ஏதோ ஸ்பெஷலான ஏதாச்சும் இருக்குது, சரி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போடுவேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்வோ அவன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி அட்டாக் பண்ண பார்க்கலாம். ஸோ உடனே நான் வந்து நம்ம இவன் இருக்கான் ஜென்ஸ்கே. ஸோ அவனுக்கு இன்னும் உண்மையாகவே இந்த கிட்டு வந்து இதுக்கு முன்னாடி இந்த அவனா வந்து இவன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது எவ்வளோ டைம் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறான்னா, ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து இந்த டைம் இடிஞ்சு விழுகுது. ஸோ அப்பயும் வந்து ஈஸியாக வந்து டாஜ் பண்ணிட்டேன் யார் நம்மளோட ஜின்வோ. திருப்பி வந்து ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ உடனே வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, ஜின்ஸ்கே உன் பவர் வந்து உண்மையாக சூப்பராக இம்ப்ரெசிவாக இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை,
ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் இருக்குது. ஆனால் உன் ஸ்ட்ரென்த்து வந்து அவ்வளோக்கா இல்லை, உன் அட்டாக் வந்து என்னை அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோலாம் அட்டாக்கே பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா விண்டை எடுத்து 4-5 விண்டை வந்து தூக்கி போடுறான். ஸோ அப்போ ஜின்ஸ்கே வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டான். அப்புறம் வந்து ஜின்ஸ்கே வந்து இவன் ஜின்வோ வந்து அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஜின்வோனால வந்து மூவ் ஆக முடியல. ஸோ உடனே ஜின்வோ என்ன சொன்னால் என்ன இந்த வால் மாதிரி இருக்குது அப்படின்னா, ஆமாம் என் விண்டை வச்சுட்டு நான் வந்து வால் ஆட்டம் பில்ட் பண்ணிட்டேன், இப்போ வந்து நீ என்னை எப்படி அட்டாக் பண்ணுற, இந்த மாதிரிலாம் ட்ரிக், இந்த மாதிரி அவாக்கின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, இதில் சைல்ட் பே அப்படின்னா இதுதான் வந்து உனக்கு எனக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், உடனே வந்து என்னை பீட் பண்ண முடியாதுன்றான். ஸோ உடனே வந்து நம்ம கையில் என்ன சொல்கிறான்னா அவன் மனசில் நினைக்கிறான், ஆமாம் உண்மையாகவே இந்த பையனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து அவன் வந்து ஈஸியாக வந்து ஜின்வோட அட்டாக் பேட்டர்னை வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இதுக்கு மேலே வந்து ஜின்வோ வந்து ரஷ் பண்ணிட்டுனால விளையாட முடியாது, ஈஸியாக வந்து அவன் எபிலிட்டிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப பவர், ஜின்வோ வந்து ஈஸியாக தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கைனூன் என்ன நினைக்கிறேன்னா தோத்துருவான் போல், ஏன்னா எபிலிட்டிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஜின்வோ வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்புறம் வந்து நம்மளோட அந்த அசிஸ்டண்ட்டுக்கான அவன் என்ன நினைக்கிறான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜின்வோட மூமெண்ட்ஸ் தான் அன்எக்ஸ்பெக்டட், பட் அதே மாதிரி ஓவர் டைமில் பார்த்தீங்கன்னா ஜின்வோ வந்து ஈஸியாக வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜின்வோக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது, அவன் ஸ்கில் லெவல்ஸ் வந்து 2 பேருக்குமே டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்ஸ்கே வந்து அட்டாக் போடுறான். அப்புறம் வந்து ஜின்வோ மூஞ்சிலேயே பட்டுருச்சு. அப்புறம் ஜின்வோ வந்து பொத்து 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 பொத்துன்னு எங்கேயோ போகுதான், உடம்பு ஃபுல்லாக வந்து கீழே கீழே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவன் அந்த அசிஸ்டன்ட் ஜே ஜின்ஸ்கே ஹூ அப்படின்னு சொல்லிட்டு கத்துனான். அதுக்கப்புறம் இவன் ஜின்ஸ்கே என்ன சொல்கிறான், டேய் திருப்பி இது ஏன் பிரச்சனை, அவன் தானே எனக்கு சண்டை போடணும்னு ஆசைப்பட்டான், நீங்கள் திருப்பி திருப்பி வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் இன்டரப்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி இன்டரப்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இவன் வந்து திருப்பி ஃபியூச்சரில் வந்து அவாக்கின்னு ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களா, அதெல்லாம் இல்லை, அவன் வந்து இப்போ லேர்ன் பண்ணியே ஆகணும், அப்போ தான் வந்து அவன் ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி வந்து மற்றவங்க சண்டை போடும்போது அன்ப்ரிப்பேராக இருக்க மாட்டான், நான் சண்டை போட்டே ஆகணும் அப்படின்றா. ஸோ அவனே வந்து நம்ம கையில் என்ன நினைக்கிறான், அதே அப்போ அவன் விண்டை வச்சு அவன் வந்து எஸ்போன் சொல்லுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, ஜின்வேவும் எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜின்வோ வந்து அவன் ஃபோக்கஸ் வந்து லாஸ்ட் பண்ணிட்டான். இப்போ ஜின்வோ வந்து என்ன பண்ணா, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, அதுக்காக சேனோம் இருக்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், ஜின்வோவை வந்து சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் சென்டர் கூட்டிகிட்டு போங்கன்னுவா. அதுக்கு வந்து நம்மளோட இவன் இருக்காங்க அசிஸ்டண்ட், ஓகே மேம்னா வெயிட் அ செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ சொல்லலாம். திருப்பி ஜின்வோ என்ன சொன்னா, ஐ கேன் ஸ்டில் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம், எல்லாமே ரத்தம், ஒரு கண்ணும் போயிடுச்சு. திருப்பி வந்து நான் சண்டை போடுற ரெடி அப்படின்றான். உடனே வந்து இந்த ஜின்வோ நீங்கள் நிறுத்துங்க இது போதும் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவன் இந்த டைம் வந்து ஜென்ஸ்கே சொல்கிறான், ஆமாம் இப்போ வந்து அசிஸ்டன்ட் சொல்கிறா கரெக்டு, இந்த மாதிரிலாம் நீ சண்டை போட்டுனா உண்மையாக நீ வந்து அவுட் ஆயிடுவேன், இல்லை ஏன்னா இன்னும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா சண்டை போட்டு ரெடியாக இருக்கான். உடனே நம்ம அசிஸ்டன்ட் மைண்டில் என்ன நினைக்கிறோம், அவங்க உடம்புல மட்டும் வெளியில் மட்டும் இல்லை உள்ளேயும் பயங்கரமாக அடிபட்டு இருக்குது, எப்படி இன்னும் எந்திரிக்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஜின்வோ எனக்கு தெரியுது உங்களால் வந்து சண்டை போட முடியும், சண்டை போடணும் உனக்கு தோணுதுன்ட்டு, யாரும் உன் பாடி வந்து ஒத்துக்காது அப்படின்னா. திருப்பி அவன் சொன்னால், இல்லை இது என்னோட டிசிஷனு, தேங்க்யூ ஃபார் எல்லாருமே வந்து என்னை கவலைப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் என்னால் வந்து என்னை கேர் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி வந்து ஐ எம் கோயிங் டு ஃபைட் டில் தி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே வந்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. உடனே நம்ம கையில் நினைக்கிறான், ஏ ஜின்வோ நீ உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதோட சரி சாப்டர் முடிஞ்சிச்சு. எஸ், அப்புறம் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ அந்த நான் வெப்சைட்டில் படிப்பாங்க எக்ஸ்பிளேஷன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளாசிக் சோனட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா எம்ஸ் மெயின் கேரக்டர் வந்து விடாமுயற்சியாக கிவ் அப் பண்ணாமல் எதிர்க்கிறது தான் எல்லா சோனனையும் நடக்கிறது தான். இன்னொருத்த என்ன ப்ரோ திங்ஸ் கீஸ் ராக்கரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தேன். பாவீங்களா, நானும் யோசிக்கிற பார்க்கும்போது பார்த்தா ஏன் ராக்ரி மாதிரி தான், ராக்ரி வர்சஸ் காரா அப்போ வந்து ராக்ரி எந்திருப்பான் தெரியுமா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ அந்த 2 கமெண்ட்ஸ் பண்ண இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்புறம் ஏதாச்சும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நான் என் வாயிலேருந்து ஒரு டைம் கூட வந்ததில்லை, ஷேரெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ ஓகே பாய்.